அறிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். பாவேந்தரும் பைந்தமிழும் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, தமிழ்நாடு. பாவேந்தரும் பைந்தமிழும். தமிழுக்கு அமுதென்று சுவையோடு சொல்வார், தமிழுக்கு நேராக உயிரைத்தான் வைப்பார். தூக்கத்தில் பிதற்றுகின்ற வேலையிலும் நன்கு தூய தமிழே பிதற்றும் என் வாய்தாம் என்பார். வீரத்தின் சாரமாய் விளங்கிடுமாம் பாடல், யாருமே படித்தாலும் ஒன்றிடுமாம் உள்ளம். அழகு தமிழ் ஆர்ப்பரிக்கும் கம்பீரமாக, பழகு தமிழ் போல வரும் பைந்தமிழின் சொற்கள். எழுத்துகள் தாம் வரிசையோடு ஏற்றமுடி நின்று என்னைத்தான் எழுதென்று எடுத்தேம்பும் நன்கு. சமூகத்தை திருத்துகின்ற பாட்டாக என்றும் அமுதாக பைந்தமிழை சுவையாய் படைப்பார். பாவேந்தர் உள்படவே பல்லோரும் அன்று திறமாய் தமிழ் தமிழ் என்றே நவிழ்வார். உள்ளத்தில் உள்ளதையே உள்ளவாறு உரைப்பார், உள்ளவாறு தமிழ் மொழியை உள்ளத்தில் வைத்தார். இன்று பல்லோர் ஆற்றொழுக்காய் அழகு தமிழில் ஊட்டெடுக்கும் வண்ணமாக பாட்டெடுத்தும் பல்விதமாய் போற்றித்தாம் பண் பாடுவார். பேசுவது மேடையில் தூய தமிழ், இடை பேணுவது வாணிபத் தமிழ், கூசுவது பிறமொழி பேசும் தமிழரை நன்று நன்று நகைக்குதுகான் நற்றமிழாம். இப்படி கம்பன் கவிமொழி போல கவிபாட தோன்றுகிறதம்மா. மிதிவண்டி நிலையமென கடையின் பேர் இருக்கும், மிதிவண்டி எடுப்போரும் கொடுப்போரும் இங்கு சைக்கிள் என்றே செப்பிடுவார் பெயர் பலகை பார்த்தும். கைக்குள்ளே தமிழ் என்பார், சைக்கிள் என சொல்வார். எழுத்தினிலே ஏற்றமாக பைந்தமிழை பதிப்பார், விழிமேதாய் உள்ளத்தில் விருப்பமாய் விரும்பார். உள்ளத்தில் பதிவதிதான் உதட்டில் ஒலிக்கும், உள்ளவாறு பைந்தமிழை பதித்திட்டால் என்றும் வெள்ளம் போல் ஓட்டமாக தமிழ் மொழி பிறக்கும். சொல்லுவதும் பதிப்பதுவும் தமிழாய் இருக்கும். தேநீர் கடையில் தேநீர் கொடுப்போரும் குடிப்போரும் பலருள் சிலர், தேநீர் என்ற சொல்லை சொல்வதை தேனாய் கேட்போம். சொல்ல சொல்ல பழக பழக தமிழ் சொல் பதியுமா. தடையின்றி சொல்லிலும்தான் தமிழ் சொல் வந்திடுமாம். பன்மொழியை பாங்காக கற்றாலும் தன்மொழியாம் தமிழில்தான் சிந்திக்கும். பதித்திடுவோம் உளமொழியாய் தமிழ் மொழியை, தமிழில் பேசுவோம் தமிழிலேயே பேசுவோம். தாய்தானே முதல் உறவு, மற்றதெல்லாம் பின்வந்த உறவு. தன் தாய்மொழி தமிழ்மொழி, வாய் மொழியட்டும் தமிழ் மொழியே. பன்மொழி கற்றாலும் தமிழ் உறவே, முன்மொழியாய் அனிச்சையாக வாய்மொழியும் தமிழ் மொழியே. வலிந்து பிறமொழி பேசுவதை விட்டுவிடு, இணைந்து இதயம் ஒன்று தமிழ் மொழியை பேசிடு. மணக்கும் செந்தமிழை நேசித்திடு, சுவாசித்திடு. பாவேந்தரும் பைந்தமிழும் தமிழ் முழக்கமாக நாயேந்தி நலமாக உறுதி கொள்வோம். நாம் ஒன்றி நற்றமிழை நவின்றிடுவோம் நாளும். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. பாவேந்தரும் பைந்தமிழும் என்ற தலைப்பிலே அருமையான ஒரு கவிதையை தந்தார். தக்கோலத்திலிருந்து என் ஜலநாதன் ஐயா அவர்கள். தமிழுக்கு அமுதென்றார், தமிழே உயிரென்றார், தமிழை உயர்த்திட படாத பாடுபட்டார் பாவலர் பாரதிதாசன். பைந்தமிழில் பல நூறு நூல்கள் படைத்தார். பெண்ணே அறிவுகொள் வையகம் உயர்வு பெறும் என்றார். அற்புதமான கவிவரிகளோடு இணைந்திருந்தார் ஜலநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா, மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழருவி வானொலியில் கவிதை களம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.